எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபார்வோ சிம்டம் வந்து நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோவில். ஃபார்வோ சிம்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலே பாருங்கள் மோஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து 3வது நாள் அல்லது 2வது நாள் இந்த மாதிரி போகும். நம்ம பார்க்காம இருந்துட்டோன்னா, குட்டி முதல்ல எல்லா குட்டிங்களும் சாப்பிடுதுங்களான்னு முதல்ல பார்க்கணும். எந்த குட்டி சாப்பிடாமல் இருக்குதோ அந்த குட்டியை தனியாக எடுத்துருங்க. எடுத்து ஒரு கூண்டில் போட்டு வச்சு பாருங்கள். அதுக்கு சாப்பாடு வச்சு பாருங்கள். மோஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நார்மலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்றோம். நார்மலாக இல்லாமல் ப்ரௌன் கலரு, அடுத்து ப்ளட்டு, அப்புறம் ரொம்ப ப்ளட்டு கலந்து இந்த மாதிரி ப்ரௌன் ரொம்ப ரெட்டிஸாக போக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபார்வோடைய சிம்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. லாங் வீடியோவே இதுக்கு போடலாம். நான் நிறைய டைம் போட்டிருக்கேன். ஆனால் பார்க்குறீங்களான்னு தெரில. திரும்ப கேட்டுட்ருக்கீங்க இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணியே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபார்வோ சிம்டம் இப்படி தான் இருக்கும். மோஷன் வந்து இப்படி தான் போகும். பிளாக்காக இருக்கலாம், ப்ரௌனாக இருக்கலாம், ரெட்டிஸாக இருக்கலாம். ரத்தம் கலந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.